கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகத்துவம் உண்டாவதாக. வினோதங்கள் என்கிற தலைப்பின் மூலமாக உங்களை சந்தித்து வருவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி பாதுகாக்க வேண்டிய பொருள். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 2வது வசனத்தின் பின்பகுதி இப்படியாக சொல்கிறது, என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி வை என்பதாக. இன்றைக்கு ஜனங்கள் அழிந்து போகிற பொருட்களை பத்திரப்படுத்தி வைப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவைகளுக்கென்று பிரத்யேகமான இடத்தை உருவாக்கி அதில் விசேஷித்தமான பாதுகாப்பை வைத்து பாதுகாக்கிறதை நாம் பல இடங்களில் காண முடிகிறது. இதனால் இவர்களுக்கு பிழைப்பு உண்டாகுமானால் நிச்சயமாக இல்லை. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் தேவனுடைய கட்டளைகளின் மூலமாகத்தான் பிழைக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, வேதத்திலே தேவனுடைய கட்டளைகளை நிராகரித்தது நிமித்தமாக அநேக பிள்ளைகள் அடிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஊசா என்பவர் கர்த்தருடைய கட்டளை மீறினது நிமித்தமாக அவர் அடிக்கப்பட்டார். சவுல் என்கிற ராஜா கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக அவர் ராஜ பாரத்திலிருந்து நீக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். தாவீது ராஜா கர்த்தருடைய கட்டளை மீறினது நிமித்தமாக அவருடைய குழந்தை அடிக்கப்பட்டதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நாம் பயந்து நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கர்த்தரிடத்திலிருந்து எல்லா நன்மையையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.